கைஸ் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் வேர்ல்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹார்ட் கோர் சீரிஸ் வந்துட்டு போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு அன்னோன் சைடாக வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ ஹார்ட் வச்சு ஹார்ட் கோர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்னோன் தான். ஸோ வேணால் சங்க் பேஸ் யூஸ் பண்ணுறதுலாம் சொல்லுங்கள், யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கோஆர்டினேட்ஸ் டேஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹார்ட் கோர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லியும் கட்டுறதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஹார்ட் கோர் பற்றி போட போகிறேன். மறக்காமல் பார்க்குறவங்க மட்டும் ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அடுத்து உள்ளே போய்ட்டு காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எடுத்துகிட்டே நம்மளை வந்துட்டு ஒரு பிளைன் பை நம்ம வந்துட்டு இறக்கி விட்டுருக்கணும். ஸோ நான் சுற்றி மட்டும் தேடி பார்க்குறேன். ஸோ வில்லேஜ் வந்துட்டு கிடச்சோன்னே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் ப்ளஸ் கட் பண்ணி வேணாங்க பாருங்கள், பக்கத்துலேயே வில்லேஜ். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹார்ட் கோரில் ஸ்பான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதுவும் பிளைன்ஸ் வில்லேஜ். ஸோ ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடமும் ரொம்பவே வந்துட்டு ப்ளைனாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய ஃபார்ம் வந்துட்டு கட்டலாம். ஸோ ஹேண்ட் ஃபார்ம் மட்டும் தூரமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ராக் வெர்ஷனு. ஸோ எடுத்து இங்கே ஃபுட்டு வந்துட்டு இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹார்ட்கோரோட மொதல் ஃபுட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டாட்டிஸ்டிக்காக கேரக்டர் கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் மட்டும் நட்டு விட்ருவோம். ஏன்னா வந்துட்டு வில்லேஜில் வந்துட்டு திருப்பி அப்புறம் கலெக்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேபிள் இருக்குது. ஸோ இதையும் கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து ஒரு வில்லேஜை வந்துட்டு நமக்குன்னு ஒரு வீடு பக்கத்தில் வந்துட்டு நம்ம பிடிச்சி வைக்கணும். அடுத்த பிடிச்சி பெட்டெல்லாம் வைக்கணும். ஸோ சன் எங்கே இருக்குது? சன் இப்போ தான் ரைஸ் ஆகுது. ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஆஹா, முதல்ல நம்ம பொட்டேட்டோ எடுத்துருவோம். சரி, ஓகே, பொட்டேட்டோ கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆஹா, அந்த மாதிரி நம்ம மொதல் வில்லேஜர்ஸ் புது வில்லேஜர் ஒரு ஊருக்குள்ளே வரப்போம். தானாகவே பில்ட் பண்ணுவாங்கன்னா எனக்கு பெட் எக்ஸ்ட்ரா தானே பில்ட் பண்ணுவாங்க. எடுத்தோடனே பெட் எக்ஸ்ட்ரா இருக்குமா ஒரு வில்லேஜில்? மொத்தமாக கமெண்ட் பண்ணுவேன். வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மொதல் வில்லேஜ் வந்துட்டு போகிறேன். ஸோ இது வந்துட்டு லைப்ரரியன்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ நான் வந்துட்டு இந்த வில்லேஜை போய் பார்க்குறேன். அயன் குளம் பண்ண காணும். ஸோ பார்த்தா மண்டையிலே போட்டு ஒரு அயனை தூக்கிடலாம். பெட்டை வாட்ச் எடுத்துப்போம். நான் கைக்கை மட்டும் ரீஸ்பான்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஹார்ட் கோர்ன்றது மறந்துட்டு. ஏன்னா ஹார்ட் கோர் ப்ளே பண்ணதே இல்லை. நீங்கள் நினச்ச ப்ளே பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். நினச்ச மாதிரி வில்லேஜ் தான், அதாவது லைப்ரரியன் தான். ஸோ கூரை இருக்குது, பன்னிக்குட்டி இருக்குது. நமக்கு செட்டார மாதிரி ஓடுறோம் கைஸ். போஷன் வச்சுருக்கேன். ஓகே, இங்கே கொஞ்சம் கேரட் இருக்குது. வில்லேஜை கொண்டு வச்சுக்கிறேன். ஃபிஷர்மேனோட ஒரு பொருளை கலெக்ட் பண்ணிட்டுருக்குறோம். என்னை பார்த்து கற்றுக்கிறேன் வில்லேஜ். அது போதும் உனக்கு வச்சு பெரிய வேலை வைக்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குட்டியான வில்லேஜ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு ஒரு நல்ல வில்லேஜ். ஸோ ஹார்ட் கோருங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம்னு. ஸோ நம்ம அடுத்தடுத்து ட்ரையல் சேம்பர் இதோ பிறகு நம்ம அயன்குளம் பண்ணேன் இங்கே தான் இருக்காரு. ஸோ நம்ம அடுத்தடுத்து ட்ரையல் சேம்பர் இதெல்லாம் வந்துட்டு போவோம். ஸோ மறக்காமல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இப்போதைக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ சுற்றி பார்த்துட்டு வருவோம். கைஸ் இந்த வீடியோ பக்கம் நல்லாயிருக்கு. ஸோ 2 வீடியோ பிளாக் ஸ்மித் தான் கைஸ் இந்த வீட்டில் இல்லை. பிளாக் ஸ்மித் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடும். கைஸ் பார்த்தீங்கன்னா கார்க்கு. ஸோ வந்துட்டு நான் இந்த வீடை சூஸ் பண்ணிக்கலாமா, இந்த வீடு சூஸ் பண்ணலாமா? இந்த வீடு நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடு போய்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜங்க் பேஸ் தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஜங்க் பேஸில் பார்த்து வந்துட்டு ப்ரெஷர்லாம் வந்துட்டு அமௌண்ட் பண்ண போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜங்க் பேஸ் தெரியும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஆனால் கிராஃப்டிங் டேபிளே செய்யலை. வந்துட்டு ஃபுட்டை வச்சு கிராஃப்டிங் டேபிள் கட் பண்ணிட்டு
கைஸ் நாட்டோட மொதல் கிராஃபிண்டுகள். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோன் 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 மீன் பாருங்க கைஸ் டக்குன்னு குறையுது. ஸோ ஹார்ட் கோரு அப்படின்னு நான் ப்ளே வேறு பண்ணது இல்லையா, டக்குன்னு அங்கே குறைஞ்சிட்டு நான் வேறு எல்லா ஃபுட்டையும் இன்றைக்கி ஓகே போட்டுருந்தேன். ஸோ நம்ம அயன் குளம் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு அவரை தான் போட்டுருந்தேன். வீட்டுக்கு போயிட்டேன். சென்சிட்டிவிட்டி மாற்றிட்டுமா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அங்கே வராரு ஏற்போம் சார், வாங்க சார். சார் இங்கே வாங்க. சார் நீங்கள் டைம் யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக மாட்டிக்காரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்துட்டு அயனு ஹார்ட் கோர் அயனு 5 அயன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு பிக்காக் செய்யலாம். ஸோ நம்ம வீடு வந்துட்டு அதுவா. ஸோ அது நமக்கு 5 அயன் கிடச்சிருக்கு. ஒரு பிக்காக் செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்வாக் செய்யலாம். ஆனால் ஸ்வாக் டக்குன்னு உடஞ்சிரும். பிக்காக்ஸ் தான் முக்கியமாக டெய்லி ஆகும். என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பிக்காக்ஸ் மட்டும் பண்ணிப்போம். ஆஹா நம்ம முதல்ல கைஸ் கிராஃப்டிங் எப்படி இன்வென்ட்ரி தான் கைஸ் நான் பார்க்கவே இல்லை. ஓகே என் கிராஃப்டிங் எடுத்துகிட்டு வந்துச்சு நல்ல வேலையா. ஓகே பிக்காக்ஸுக்கு ஸ்டிக்கு பத்தல. ஓகே நம்ம அயன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டோம் கைஸ். மார்க்கரோட அயன் பிக்காக்ஸ் கைஸ் நான் வந்துட்டு யோசிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் கட்டலான்னு இருக்கேன். ஸோ இது 100 பிளாக்ஸ் தள்ளி போனோம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வச்சு நாய்ஸ் கட்ஸ்லாம் கொஞ்சம் மன்னிச்சுங்க. இப்போதைக்கு என்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சரில் வீடியோஸ்லாம் போக நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் ரெண்டு மட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் தள்ளி போய் நான் வந்துட்டு கொஞ்சம் வீட்டை கட்ட போகிறேன். நாங்கள் வந்து அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். இப்போ பெட் இருக்கா, இதுக்கு நான் ஸ்குவாடே செய்ய போகிறேன் கைஸ். ஸோ நம்ம தேவைப்படும். நம்ம ஷீல்டு செஞ்சிடலாம் பேசாமல். அப்புறம் வந்து ஷீல்டு செஞ்சிடும். இதை மூடி வச்சுருவோம். வில்லேஜ் அடிக்கிற உள்ள கொண்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஷீல்டு ஸ்டோக் நான் வந்துட்டு தூங்கிட்டு திருப்பி தூரமாக இப்போ இன்ஃபார்ம் வந்துட்டு கட்ட போகிறேன். சவுண்டு கடிச்சா டோரை உடச்சிட்டு
போட்டு உடைக்கிது கைஸ் ஜாம்பி. பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சுற்றிட்டான். ஆமாம் சொல்லுவோம். ஐயோ ஹார்ட் ஜாம்பி எப்படின்னா கதவு பயங்கரமாக உடைக்கிது கைஸ் இந்த ஜாம்பி. ஜாம்பி கதவு எடுத்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டோம். சேஃப் பண்ணுறோம். நேம் டைப்லாம் மறந்து வந்துடும். ஒரு ஸ்லாப் எப்படி செய்கிறது? ஸ்லாப் கிராஃப்டிங் எப்படின்னு சொல்லுங்க. இப்பயே விட்டுறவங்க தொலையாச்சு. வைப்போம். ஓகே கரெக்டாக ஒருத்தவங்க இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அடுத்து அயன் ஃபார்ம் கட்டதை வந்துட்டு அப்படியே ஒரு டைம் ஸ்டாப்ஸாக வந்துட்டு போடுறேன். ஸோ வந்துட்டு கிரேவல் கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நான் 20 ஃப்ளச்சிங் டேபிள் வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன தேவைப்படும், வேறு வந்துட்டு 20 பெட்டு தேவைப்படும், அப்புறம் ஸ்மூத் ஸ்டோன் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து அப்கிரேடு கூட ஆகல. ஸோ வந்துட்டு நான் இப்போ ஃப்ளச்சிங் டேபிள் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். ஃப்ளச்சிங் டேபிள் கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளிண்ட் வந்து நான் கலெக்ட் பண்ண போகிறேன். இப்படின்னா என்கிட்ட ஒரு ஸ்டாக் கிரேவல் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து 5 கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ஃப்ளச்சிங் டேபிளுக்கு 2 கிரேவல் தேவைப்படும். ஸோ நம்ம வந்துட்டு 20 ஃப்ளச்சிங் டேபிள் வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ வந்துட்டு 20 × 2 40 தேவைப்படும். ஸோ வந்துட்டு இதை அப்படியே நேராக ஹைட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹைட்டில் அப்படியே பிரேக் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக வந்து அயன் ஷாவல் வந்துட்டு செஞ்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அவங்கள பார்க்குறேன். இப்போ பாருங்கள் அம்மா ஹைட்டில் வந்துட்டு இருக்கேன். லைட்டாக ஜெயிச்சு கீழே விழுந்துருவோம். கிட்டத்தட்ட 134 இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்ட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 ஃபில்ட் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்துட்டு இன்னும் 4 பிளாங்க்ஸ் வேணும். அதாவது 1க்கு 4 பிளாங்க்ஸ் வேணும். ஸோ 10க்கு 40, 20க்கு 80 பிளாங்க்ஸ் கிட்டே வேணும். கிட்டத்தட்ட 1.5 ஸ்டாக் கிட்ட பிளாங்க்ஸ் மட்டுமே வேணும். ஸோ இதுக்கு நான் ஃப்ளச்சிங் டேபிள் செய்கிறதுக்கு 20. ஸோ அது செஞ்சு தான் நம்ம இன்ஃபார்ம் செய்ய முடியும். ஸோ அடுத்து 20 பெட்டர் கலெக்ட் பண்ணோம். ஸோ வந்துட்டு இப்போ 20 பிளாங்க்ஸ் கலெக்ட் பண்ணி ஃப்ளச்சிங் டேபிள் செஞ்சுட்டு நான் பார்க்குறேன். கைஸ் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 20 ஃப்ளச்சிங் டேபிள் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து 20 பெட்டு வந்துட்டு வேணும். ஸோ வந்துட்டு அடுத்து பெட்டு கலெக்ட் பண்ண போகிறேன். பெட்டு கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு சின்னதாக நடக்குது. ஸோ நிறையா வந்துட்டு உள்ளுக்கு அதாவது பெட்டுக்கு தேவையான உள்ளு அப்புறம் பிளாங்க் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ வில்லேஜர் மட்டும் தான் போகிற இன்ஃபார்முக்கு. ஸோ என்ன நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் வந்துட்டு வில்லேஜ் பில்டிங் மாதிரி கட்ட போகிறேன். வந்துட்டு ரொம்பவுமே சிம்பிள் தான். ஸோ இதோட வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நான் அடுத்த வீடியோ வந்துட்டு வில்லேஜ் பில்டிங் கட்டிகிட்டே அடுத்த இன்ஃபார்ம் வந்துட்டு கட்ட போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.